அறிவோம் கீதை சேனல் நண்பர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, பீஷ்மரை போல மதிப்புக்குரிய பெரியவங்க, துரோணாச்சாரியார் போல ஆசிரியர்கள் எப்பவுமே வணக்கத்துக்குரியவங்களாக இருக்காங்க. அவங்களே நம்மளை தாக்குனா கூட அவங்கள எதிர்த்து தாக்குறது சரியான முறையாக இல்லை. பெரியவங்க கிட்ட சொற்போர் கூட செய்யாமல் இருக்கிறது தான் பண்பு. சில சமயங்களில் அவங்க நம்மக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட நம்ம அப்படி நடந்துக்காமல் இருக்கிறது தான் சரியான முறை. அப்படி இருக்க இவங்களை எப்படி என்னால் எதிர்த்து தாக்க முடியும்? ஏன் கிருஷ்ணா, உன்னுடைய பாட்டனாரான உக்கிரசேனரையோ ஆசிரியரான சாந்தீபினி முனிவரையோ எதிர்த்து நீங்கள் தாக்குவீங்களா? இப்படிப்பட்ட தாக்கங்களான கேள்விகளை கிருஷ்ணர் முன்வைத்தான் அர்ஜுனன். இப்படிப்பட்ட பெரியவங்களையும் ஆசிரியர்களையும் அழித்து நான் வாழ்கிறத விட பிச்சை எடுத்து நான் வாழ்கிறதே மேலுன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா. அவங்க அதர்ம வழியில் பின்பற்றக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் கூட அவங்கள கொன்று அவங்களோட குருதி கரை படிந்த இன்பங்களை அனுபவிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு மன்னர் திருதராஷ்டிரர் அவருடைய மகன்களை கொல்றதுல கூட கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்க எங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டங்களை தந்திருந்தாலும் நாளைக்கு அவங்க இல்லை அப்படின்ற நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட கடமையை பற்றின குழப்பத்தால் நான் ரொம்ப பலவீனமானவனாக உணர்கிறேன். இந்த மாதிரி சூழலில் நான் என்ன பண்ணணும்? எனக்கு நல்ல அறிவுரையை நீங்கள் தான் தரணும். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வேண்டுகிறார். இத்துடன் பதம் 4-7 வரை நிறைவடைகிறது. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நன்றி.